விசுவாசம் நிக்க மாட்டேங்க. அதனால இயேசுவின் சிலுவை நல்லா தான் பாடுறோம், இயேசுவின் சிலுவையை பற்றி நல்லா சொல்றோம், அதை வாழ்க்கையில அனுபவிக்கணும். அல்லேலூயா. அதுல ஒண்ணுதான் இயேசு பிசாசை ஜெயித்தார். ஆமென். அப்போ அந்த இயேசுவின் சிலுவையினால் பாவ மன்னிப்பை பெற்ற நாமும் பிசாசை என்ன பண்ணியிருக்கோம்? கிறிஸ்துவினால் ஜெயித்திருக்கிறோம். சொல்லுங்க, சொல்லும் பொழுதாவது தைரியம் வரட்டு. கிறிஸ்துவினால் பிசாசை என்ன பண்ணியிருக்கோம்? ஜெயித்திருக்கோம். அந்த லூசிபரே நேர்ல வந்து நின்னாலும் நீ பயப்படாத, உனக்குள் இருப்பவர் அவனை பார்க்கிலும் பெரியவர். அல்லேலூயா. அவர் எப்படி உன்னை அவன் கையில் விட்டு கொடுப்பார்? அவர் ரத்தத்தினால் கழுவின ஆத்துமா இல்லையா? அந்த ரத்தத்துக்கு மதிப்பு இல்லையா? ஆனா நீயா போய் தடாலடியா விழுந்து கிடந்தா உன்னை என்ன செய்ய முடியும்? இதுதான் நிறைய பேர் செய்கிற தப்பு. விழுந்து கொடுக்காதிருங்கள். அவன் நிறைய குற்ற உணர்வு உங்க மேல போடுவான். நீ அதனால இதனால எதனால இருந்தாலும் இயேசுவின் பாதத்துல நான் விழுறேன், நீ போ பிசாச. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி நீங்க ஜெயம் எடுத்து பிசாசை ஜெயித்து கொள்ளுங்கள். அப்பத்தான் நீங்க முன் செல்ல முடியும். இல்லைன்னா ஈஸியா தடங்கல்களை போட்டுருவான், உங்களுக்கு முன்னேற விட மாட்டான், வாசல்களை அடைச்சிருவான், ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடுவான், ரொம்ப ரொம்ப பயப்படுத்தி விட்டுருவான், கலக்கி விட்டுருவான். அதனால அநேகர் இன்றைக்கு விசுவாச பாதையில முன்ன செல்ல முடியாம தடைப்பட்டு நிற்கிற ஒரு அனுபவம். இன்றைக்கு இயேசுவின் சிலுவை நமக்கு இந்த அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெற்றி சிறந்த இயேசுவின் சிலுவை. அல்லேலூயா. அதுக்கு எந்த அதிகாரமும் இனி நம்ம மேல வேலை செய்யாது. அல்லேலூயா. அதுக்கு பயமுறுத்துறதோ மிரட்டுறதோ அல்லது நேரா வந்து தாக்க வர்றதோ எந்த காரியமும் நம்ம மேல கிரியை செய்ய முடியாது.